ஹாய் நண்பர்களே, சின்னதாக ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு இருந்தேன். பச்சை பட்டாணி நான் நையும் ஒழிச்சிருக்கேங்க பாருங்கள். எல்லாம் ஒழிச்சு பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் பாக்ஸில் போட்டு தான் நான் சேவ் பண்ணுவேன். ஏன்னா கவரில் போட்டு ஒரு மாதிரி தண்ணி விட்டு மாதிரி இருக்குது. இது வந்து இந்த தண்ணி பூரா அந்த கண்டெய்னரில் கீழே இதில் இறங்கிடும். இந்த இதில் இறங்கிறனால அவ்வளோவா காய்கறி மிச்சம் இருந்தாலும் அழுகாது. அதுக்காண்டி இதை நான் ஸ்டோர் பண்ணுவேன். பீன்ஸ், கேரட், அப்புறம் பீட்ரூட், பீர்க்கங்காயை உடச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா பாக்ஸ் பிடிக்கல. அதே மாதிரி பொல்லங்காயும் உடச்சி தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது பாக்ஸ் பிடிக்கல, அதனால அவரைக்காய் வந்து கவரில் போட்டுருக்கேன். வச்சுருவோம். அப்புறம் பச்சை பட்டாணியும் ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, அப்புறம் தக்காளியும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பேன். மேக்ஸிமம் இதில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லதாக வைக்கணும். அப்புறம் குடல் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாளைக்கு ஆசையாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது நாங்கள் இருந்திருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் முட்டை பாக்ஸ் ஸ்டோர் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த பாக்ஸ் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதில் முட்டையெல்லாம் வேணுங்கிறதுக்கு மூணு இது மாதிரி இருக்கும். நான் 2 தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் 20 முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு முட்டை உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தெரிச்சோ கச்சன்னு ஆயிடுச்சு. ஒரு முட்டை உடைந்து விட்டது. ஒன்றில் 2 உடைஞ்சிருச்சு. இந்த ஸ்மெல் இது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு முட்டை ரொம்ப கொஞ்சன்னு ஆயிடுச்சு. ஒரு முட்டை லைட்டாக உடைஞ்சிருக்கு. ஸோ அதை வறுக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. 12 இருக்கு. ஒரு இதில் 12 இருக்கு. நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இன்னும் வீட்டில் கொஞ்சம் வீட்டில் ஒரு 4 முட்டை இருக்கு. அதனால அதையே எடுத்து வச்சுருவோம் இதுலேயே. ஓகே, லாக் இருக்கும். நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்புறம் ஒரு 2 எலுமிச்சங்க அதையும் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுட்டு நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் இதுலேயும் காய்கறிகள் வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து நீக்கணும்னா சாக்லேட்ஸ் தான். எவ்வளோ சாக்லேட்ஸ்! இந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக இருக்கா?